Taste the Daily. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த மழையால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. செங்கம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான வலையமாம்பட்டு, காயம்பட்டு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சுமார் 1 மணி நேரம் மழை பெய்தது. இந்த மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் நடைபெற்ற ஓய்வூதியர்கள் சங்க நிர்வாகிகள் கூட்டத்தில் புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்துவிட்டு பழைய திட்டத்தை அமல்படுத்துவது உள்ளிட்ட 17 முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. ஓய்வூதியதாரர்களுக்கு பல்வேறு தேர்தல் வாக்குறுதிகளை அளித்த ஸ்டாலின் அரசு இதுவரை எதையும் நிறைவேற்றவில்லை என தெரிவித்த ஓய்வூதியர்கள் சங்கம் தங்களின் தீர்மானங்களுக்கு செவிசாய்க்கப்படாவிட்டால் வரும் சட்டமன்ற தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக எச்சரிக்கை விடுத்தனர். திருவண்ணாமலை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பணிபுரிந்து வந்த தற்காலிக ஊழியர்கள் 2 மீது வீணாக திருட்டுப்பழி சுமத்தியதாக கூறி மருத்துவமனை நிர்வாகத்தை கண்டித்து தற்காலிக ஊழியர்கள் தர்ணாவில் ஈடுபட்டனர். சரவணன் மற்றும் ஏழுமலை ஆகிய 2 தற்காலிக பணியாளர்கள் மருத்துவமனையின் பயோமெட்ரிக் எனும் விரல் ரேகை பதிவு இயந்திரத்தை திருடியதாக கைது செய்யப்பட்டுள்ளனர். ஆனால் மருத்துவமனை நிர்வாகம் அவர்கள் மீது வேண்டுமென்றே பழி சுமத்தியதாக கூறி மற்ற தற்காலிக ஊழியர்கள் தர்ணாவில் ஈடுபட்டனர். நாகை மாவட்டம் திருப்பச்செத்தியில் தொடர் மழையால் வடக்கு கண்மாய் நிரம்பியதில் வெளியேற்று வரத்து கால்வாய்களை ஆக்கிரமித்து கட்டப்பட்ட 50க்கும் மேற்பட்ட வீடுகளை தண்ணீர் சூழ்ந்துள்ளது. 3 நாட்களாக 2 அடிக்கு மேல் தண்ணீர் தேங்கி நிற்பதால் பாம்பு, பூரான் போன்ற விஷ ஜந்துக்கள் நடமாட்டம் அதிகரித்திருப்பதோடு தொற்றுநோய் பரவும் அபாயமும் ஏற்பட்டுள்ளது. விடியா ஸ்டாலின் மாடல் அரசின் மாவட்ட நிர்வாகம் தேங்கியிருக்கும் நீரை வெளியேற்றி தங்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டுமென அந்த பகுதி மக்கள் வலியுறுத்துகின்றனர். காஞ்சிபுரம் சாலை தெருவில் உள்ள கட்டுமானம் மற்றும் பராமரிப்பு கோட்ட அலுவலகங்கள் முன்பு 24 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை ஊழியர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திறனற்ற திமுக அரசு கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகளான புதிய பென்ஷன் திட்டத்தை ரத்து செய்து பழைய பென்ஷன் திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட 24 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் அரசு ஊழியர்கள் ஏராளமானோர் பங்கேற்று திறனற்ற திமுக அரசை கண்டித்து கோஷங்களை எழுப்பினர். ஸ்டாலினின் வருகையையொட்டி திமுக அமைச்சர் ஏவா வேலுவின் மகன் குமரனுக்கு சொந்தமான இடத்தை சமன் செய்ய திருவண்ணாமலை மலப்பாம்பாடி கிராமத்தில் உள்ள ஏரியில் இருந்து மண் அள்ளப்படுவதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். வரும் டிசம்பர் மாதம் திருவண்ணாமலை மாவட்டத்திற்கு ஸ்டாலின் வரவுள்ள நிலையில் திமுக அமைச்சர் ஏவா வேலுவின் மகன் குமரன் என்பவருக்கு சொந்தமான இடம் சமன் செய்யப்பட்டு வருகிறது. இதற்காக மலப்பாம்பாடி கிராமத்தில் உள்ள ஏரியில் இருந்து லாரிகள் மூலமாக மணல் கடத்தப்படுவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மணல் திருட்டில் ஈடுபடும் திமுகவினர் மீது எந்தவொரு அரசு அதிகாரியும் நடவடிக்கை எடுப்பதில்லை என மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டம் திருமுடிவாக்கத்தில் கத்தியை காட்டி மிரட்டி வழிப்பறியில் ஈடுபட்ட ரவுடி சிக்கினார். திருமுடிவாக்கம் பகுதியில் உள்ள தனியார் நிறுவனத்தில் வேலை செய்து வரும் நபர்கள் வேலை முடிந்து வீட்டிற்கு சென்று கொண்டிருந்தனர். அப்போது அங்கு வந்த அடையாளம் தெரியாத நபர் கத்தியை காட்டி அவர்களிடம் செல்போன்களை பறித்து சென்றதாக கூறப்படுகிறது. இதையடுத்து அந்த வழிப்பறி சம்பவத்தில் ஈடுபட்ட கவியரசன் என்பவர் சிக்கினார். மேலும் அவரது பெயரில் பல்வேறு குற்ற வழக்குகள் இருப்பது தெரியவந்தது. திறனற்ற திமுக ஆட்சியில் ஏவல்துறை மீது சிறிதும் பயம் இல்லாமல் குற்றவாளிகள் தொடர் குற்றச்சம்பவங்களில் ஈடுபடுவதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தூத்துக்குடியில் ஏடிஎம் இயந்திரத்தை உடைத்து கொள்ளை முயற்சி நடந்துள்ளதை அடுத்து காவல்துறையினரின் இரவு நேர ரோந்து குறித்து மக்கள் சந்தேகம் எழுப்பியுள்ளனர். தூத்துக்குடி புதிய துறைமுகம் அருகே உள்ள தனியார் ஏடிஎம் மையத்தில் நுழைந்த சுரேஷ்குமார் என்பவர் இயந்திரத்தை உடைத்து பணத்தை கொள்ளையடிக்க முயன்ற நிலையில் அது முடியாததால் ஆத்திரத்தில் மானிட்டரை உடைத்துவிட்டு தப்பி சென்றுள்ளார். ஸ்டாலின் அரசின் ஏவல் துறையினர் முறையாக ரோந்து மேற்கொள்வதில்லை என மக்கள் குற்றம் சாட்டினர். புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை அருகே பள்ளி மாணவி காணாமல் போய் 100 நாட்களை கடந்தும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. வடுதாவயல் பகுதி செல்லதுரை தேவிகா தம்பதியின் மகள் கிள்ளுக்கோட்டை அரசு பள்ளியில் 12ஆம் வகுப்பு படித்து வந்த நிலையில் கடந்த ஜூன் மாதம் 11ஆம் வகுப்பில் தோல்வியுற்ற பாடங்களுக்காக தேர்வு எழுத சென்ற நிலையில் வீடு திரும்பாததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து காவல் நிலையம் மற்றும் ஆட்சியரிடம் புகார் அளித்தும் அலட்சியம் காட்டுவதாக தேவிகா வேதனை தெரிவித்தார். இதுதான் ஸ்டாலின் அரசு பெண்களுக்கு கொடுக்கும் பாதுகாப்பின் லட்சணமா என மக்கள் கேள்வி எழுப்புகின்றனர். என்னுடைய மகளை காணோம். கீரனூரில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். அங்கே கம்ப்ளைண்ட் வேண்டான்னு சொல்லிட்டு இங்கே உடையாலுப்பட்டிக்கு கொடுக்க சொல்லிட்டாங்க. உங்களோட இது உடையாலுப்பட்டி தான் உங்கள் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் உடையாலுப்பட்டியில் கொண்டாந்து கொடுத்தோம் கம்ப்ளைண்ட்டு. அவங்களும் நாங்கள் பார்க்குறோன்னாங்க. பிள்ளைய அவங்களும் ஒரு தகவலுமே சொல்லலை. பார்க்குறேன்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. என்னுடைய மகள் காணாமல் போய் 100 நாளாக ஆகுது.
திருவண்ணாமலை மாவட்டம் வண்ணாரப்பேட்டையில் விற்பனை செய்த நிலத்தை திருப்பித் தருமாறு கேட்டு வீட்டில் இருந்த பெண் மீது கொடூரத்தனமாக தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. காளிகாதேவி என்பவர் 20 ஆண்டுகளுக்கு முன்பு ஆறுமுகம் என்பவரிடமிருந்து 1 ஏக்கர் நிலத்தை விலைக்கு வாங்கியுள்ளார். இந்நிலையில் ஆறுமுகத்தின் பிள்ளைகள் அந்த நிலத்தை திருப்பித் தருமாறு கேட்டு மிரட்டி வந்ததுடன் நிலத்தில் இருந்த நெல் நாற்றுகளை கிணற்றில் தூக்கி போட்டும் பம்ப் செட் மோட்டாரை உடைத்தும் அராஜகத்தில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் வைக்கோலுக்கு தீயிட்டு கொளுத்தியதுடன் வீடு புகுந்து காளிகாதேவி மீது தாக்குதல் நடத்திய சம்பவத்தால் பரபரப்பு ஏற்பட்டது. ஆறுமுகன்றவங்கிட்ட நிலம் வாங்கினேன். 2005 நிலம் வாங்கினேன். நிலம் வாங்கி இத்தனை வருஷமாக 25 வருஷமாக நான் காலை ஓட்டிக்கின்னு வந்தேன். இப்போ 2005 ஆறுமுகம் மகன் ராஜாராம் இப்போ கையெழுத்து போட்டு எனக்கு திருப்பி கொடுத்துட்டு போயின்னு நிலத்தாண்டே வரவிடாது அடித்து துரத்தி என் துணிலாம் இஸ்து நாசகோசம் பண்ணி வெக்கி பொருள்லாம் கொளுத்திட்டு பழுப்பு கிழிப்பு பம்ப் செட்டு ஒயர் கீரெல்லாம் எடுத்து வெக்கி பொருளே போட்டு கொளுத்திட்டு அடித்து வச்சுட்டு நாஸ்தி பண்ணிட்டாங்க. அதே சமயம் நான் வீட்டுக்கு பயந்துன்னு ஓடியாந்துட்டேன். கோவையில் ராட்சத குடிநீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்டு பல லட்சம் லிட்டர் குடிநீர் வீணானது. சக்தி சாலை சரவணம்பட்டி சந்திப்பில் உள்ள ராட்சத குடிநீர் குழாய் திடீரென உடைந்தது. இதனால் பல லட்சம் லிட்டர் குடிநீர் வீணாகி அருகில் உள்ள கடைகள் மற்றும் வீடுகளில் புகுந்தது. இதையடுத்து உடைப்பை சரி செய்ய முயன்ற ஜேசிபியும் குழாய் உடைந்த பகுதியில் உள்ளே விழுந்தது. இதனை பார்த்த பொதுமக்கள் கோடிக்கணக்கில் வரி வசூலிக்கும் விடிய அரசின் நிர்வாகம் அடிப்படை தேவையான தண்ணீரை கொண்டு செல்லும் குழாய்களை கூட முறையாக பராமரிக்கவில்லை என அதிருப்தி தெரிவித்தனர். காவல் நிலையத்தில் பெட்ரோல் குண்டு வீசியது தொடர்பாக சிறையில் இருந்து வெளிவந்த சரித்திர பதிவேடு குற்றவாளி மீண்டும் தகராறில் ஈடுபட்டதால் சிக்கினார். ராணிப்பேட்டை மாவட்டம் சிப்காட் சாலையோர வியாபாரிகளிடம் மாமூல் வசூலித்ததாக ரவுடி தமிழரசன் உள்ளிட்ட 5 பேர் மீது வழக்கு பதிந்த ஆத்திரத்தில் சிப்காட் காவல் நிலையத்தில் பெட்ரோல் குண்டு வீசியதாக கூறப்படுகிறது. இதையடுத்து 5 பேரும் பிடிபட்ட நிலையில் தனது அண்ணனின் இறுதி சடங்கிற்காக ஜாமீனில் வெளிவந்த தமிழரசன் மகன் அரியுடன் சேர்ந்து மற்றொரு நபரிடம் தகராறில் ஈடுபட்டதை அடுத்து இருவரும் பிடிபட்டனர். விடிய ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டதால் ரவுடிகள் அராஜகம் தலை தூக்குவதாக மக்கள் குற்றம் சாட்டினர். திருப்பூர் SBI காலனியின் சாலை வளைவில் ஜல்லி மற்றும் சிமெண்ட் கலக்கப்பட்ட கலவை லாரி திரும்பிய போது பின்பக்க டயர் தார் சாலை பள்ளத்தில் சிக்கி கவிழ்ந்தது. இதைத் தொடர்ந்து பொக்லைன் வாகன உதவியுடன் சுமார் 1 மணி நேர போராட்டத்துக்கு பிறகு சிமெண்ட் கலவை லாரி மீட்கப்பட்டது. விடிய ஸ்டாலின் மாடல் அரசின் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் சாலை வளைவு பகுதியில் தரமற்ற முறையில் தார் சாலை அமைத்ததே விபத்துக்கு காரணம் என பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் மலையில் கார்த்திகை தீபம் ஏற்ற தொடரப்பட்ட வழக்கில் மாவட்ட ஆட்சியர் பதில் மனு தாக்கல் செய்ய உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. மதுரை ஏழுமலையைச் சேர்ந்த ராம ரவிக்குமார் தாக்கல் செய்துள்ள மனுவில் மலை உச்சியில் உள்ள பழமையான தீபத்தூணில் கார்த்திகை தீபம் ஏற்ற அனுமதிக்க வேண்டும் என குறிப்பிட்டிருந்தார். மனுவை விசாரித்த உயர்நீதிமன்ற மதுரை கிளை மதுரை மாவட்ட ஆட்சியர், காவல்துறை ஆணையர், அறநிலையத்துறை இணை ஆணையர், கோவில் செயல் அலுவலர் ஆகியோர் மனு தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கை வருகின்ற 19ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தது. திருப்பூர் மாநகரில் பெய்த சாதாரண மழைக்கே மழை நீருடன் சேர்ந்து கழிவுநீரும் சாலையில் ஓடியதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். லட்சுமி நகர், மன்னரை உள்ளிட்ட பகுதிகளில் 1 மணி நேரம் மிதமான மழை பெய்தது. இந்நிலையில் முறையான வடிகால் வசதி இல்லாததால் லட்சுமி நகர் சாலையில் மழை நீருடன் கழிவு நீரும் சேர்ந்து தேங்கிய நிலையில் பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் அவதியடைந்தனர். விடிய அரசின் மாநகராட்சி அதிகாரிகள் வரி வசூலித்து கல்லா கட்டுவதிலேயே குறியாக இருப்பதால் மக்கள் பிரச்சினைகளை கண்டு கொள்ளாததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் பணியிட மாற்றம் பட்டியலில் தனது பெயர் இல்லாததை அடுத்து மகிழ்ச்சியடைந்த இன்ஸ்பெக்டர் சக போலீசாருக்கு மது விருந்து அளித்த வீடியோ வெளியாகி அதிர்ச்சி அளித்துள்ளது. புதுச்சேரி காவல்துறையில் 3 இன்ஸ்பெக்டர்களை பணியிட மாற்றம் செய்த நிலையில் 7ஆம் இன்ஸ்பெக்டர் ஆடல் அரசு என்பவரின் பெயர் இல்லாததால் மகிழ்ச்சியடைந்த அவர் ஓடும் வேனில் வைத்து சக போலீசாருக்கு கள் மற்றும் சாராய விருந்து அளித்ததுடன் அனைவரும் மது அருந்தியவாறே வேனிற்குள் ஆட்டம் போட்டுள்ளனர். சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டிய போலீசார் இதுபோன்று செய்தது சக போலீசிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் காலை முதல் தொடர்ந்து மழை பெய்ததால் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகினர். திருச்செந்தூர், காயல்பட்டினம், ஆத்தூர், ஆறுமுகநேரி, குலசேகரப்பட்டினம், உடன்குடி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் காலையில் இருந்து மழை பெய்ததால் சாலைகள் மற்றும் குடியிருப்பு பகுதிகளில் மழைநீர் தேங்கியது. விடியா ஸ்டாலின் அரசு மழைநீர் வடிகால் பணியை செய்யாததால் சாதாரண மழைக்கே மழைநீர் தேங்கும் அவலம் உள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.
சென்னை எண்ணூர் மணலி விரைவு சாலை முல்லை நகர் பகுதியில் செல்போன் பேசியபடி லாரியை இயக்கியதாக கூறி கண்டெய்னர் லாரி ஓட்டுநர் மீது வழக்கு போடுவதாக பெண் போக்குவரத்து உதவி ஆய்வாளர் மிரட்டிய வீடியோ வெளியாகியுள்ளது. ஓட்டுநர் தான் செய்தது தவறு என்று ஒத்துக்கொண்டும் அவரிடம் முறையான ஆவணங்கள் இல்லை என வழக்கு பதிவு செய்ததாக மிரட்டியதை அடுத்து சக ஓட்டுநர்கள் உதவி ஆய்வாளர் பேபியை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். கூலிக்கு மாரடிக்கும் தங்களை போன்ற ஓட்டுநர்களிடம் விடிய அரசின் உதவி ஆய்வாளர் மிரட்டி அடாவடியில் ஈடுபடுவதால் வாழ்வாதாரம் பாதிப்பதாக குற்றம் சாட்டினர். அந்த ஸ்பாட்ல வந்து ஃபைன் கட்ட சொல்லி ஜியோ கட்டுவீங்க. நாங்க எஃப்சி தான் போடுவோம். ஈவன் நீங்க ஓட்டுற பைக்கு உங்களுக்கு இன்சூரன்ஸ் இருக்கா? காட்டுங்க. உங்க வண்டி இன்சூரன்ஸ் இருக்கா? காட்டுங்க. ஒரு அரசாங்க ஒரு இன்சூரன்ஸ் வச்சு ஓட்டுறாங்களா? ஒரு கமிஷன் இருக்கா வண்டிக்கு? போடுங்க. இப்ப நீங்க ஓட்டுன ஆக்சிடென்ட் ஆகுதா?